அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்நாளிலே சுவிசேஷகனாகிய பிலிப்புவை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-40 வசனங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். இந்த 3 பகுதிகளிலும் பிலிப்புவை குறித்து வேத வசனங்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. அருமையானவர்களே, இந்த மனிதன் ஒரு தீர்க்கன் அல்ல, அப்போஸ்தலன் அல்ல. இந்த மனிதன் யார் என்று சொன்னால், சபையிலே அங்கே நியமிக்கப்பட்ட 7 மூப்பர்களில் ஒருவனாக காணப்படுகிறான். இவனை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது சுவிசேஷகனாகிய அங்கே பிலிப்பு என்று சொல்லப்படுகிறது. நற்செய்தி பணி என்பது ஒரு சிறந்த ஒரு பணியாகும். ஆகவே இந்த நற்செய்தி பணியானது உன்னதமான ஒரு பணியாகும். இந்த பணியை ஒரு வேலையை போல, ஒரு பொறுப்பான பணியை போல எண்ணாதபடி அது உண்மையாகவே மிகுந்த பாரத்தோடு கரிசனையோடு செய்ய வேண்டிய ஒரு பணியாகும். இந்த மனிதன் உண்மையாகவே திரளான கூட்டத்தின் மத்தியிலும் பணி செய்திருக்கிறார். அதே சமயத்தில் தனித்த ஒரு மனிதனுக்கும் நற்செய்தியை அவர் சுமந்து சென்றிருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையிலே திரள் கூட்டத்திற்கு ஊழியம் செய்வார்கள். ஆனால் தனித்த ஆளுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்ல அவர்கள் கூச்சப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள், அதை தவிர்த்து விடுவார்கள். ஆகவேதான் சுவிசேஷகனாகிய பிலிப்புவை குறித்து ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவதாக, இந்த அருமையான சுவிசேஷகனாகிய பிலிப்பு என்பவன் ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பு வைத்த ஒரு மனிதன், ஆண்டவரோடு நெருங்கிய உறவு வைத்த மனிதன், ஐக்கியம் வைத்த மனிதன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் க்ளோஸ் டச் வித் த லார்ட் என்று சொல்லலாம். தேவனோடு நெருங்கிய உறவு வைத்த ஒரு மனிதன். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரிடத்திலே எவ்வாறு உறவு வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற காண்கிற உங்கள் உள்ளத்திலே ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே கேளுங்கள். ஆண்டவரோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது? ஒருவேளை மேல் ஓட்டமாக இருக்கிறதா அல்லது ஆழமாய் நெருங்கிய நிலையில் இருக்கிறதா? அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 26 29 வாக்கியங்களை வாசித்தால், தேவதூதன் அவனுக்கு சொன்னான் என்கிற வார்த்தை அங்கு 8ஆம் அதிகாரம் 26 வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29 வாசிக்க முடிகிறது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற உண்மை என்னவென்றால், ஆண்டவரின் சத்தத்தை கேட்டார், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டான், ஆண்டவர் ஆவியானவர் அவனை வழிநடத்தினார். காரணம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடி 6ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம் சொல்கிறது, அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த ஒரு மனிதன். அருமையானவர்களே, ஆண்டவரோடு நெருங்கி நாம் ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவரோடு நெருங்கிய ஐக்கிய உறவு வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். வசனத்தின் மூலமாய், மனசாட்சி மூலமாய், ஆவியானவர் மூலமாய் அல்லது சூழ்நிலைகளின் வழியாக நம்மை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். இங்கே பார்ப்போமானால், பிலிப்புவை ஆவியானவர் நடத்தினார், தூதன் நடத்தினார் என்று வேதவசனத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடிகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கிய உறவு வைத்திருக்கிறீர்களா? அல்லது ஆண்டவருடைய கிருபையினாலே நீங்கள் வழி நடத்தப்படுகிறீர்களா? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதவசனத்திலே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் தான். அடுத்த படி என்ன? தேவனால் வழி நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் மக்களால் நடத்தப்படுகிறார்கள், அல்லது சூழ்நிலைகளினால் நடத்தப்படுகிறார்கள்,
அல்லது மனிதனுடைய அழுத்தங்களினாலே நடத்தப்படுகிறார்கள். தேவ ஆவியானவராலே அல்லது தேவனாலே அல்லது இரட்சகராலே நடத்தப்படுகிறவருடைய வாழ்வு மிக வித்தியாசமாக காணப்படும். அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு நடை, அதே சமயத்தில் அவருடைய உறவின் தன்மை, அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய நடத்துதலுடைய அந்த வெளிப்படுத்தல் காணப்படுகிறது. ஆகவே இவன் தேவனோடு நெருங்கிய உறவு வைத்த ஒரு மனிதன், க்ளோஸ் டச் வித் த காட் என்று சொல்லலாம். இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற இன்னொரு உண்மை என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கையிலே கேள்வி கேட்காத அங்கே கீழ்ப்பிடுதல் இருந்தது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அன்கொஸ்டனிங், அதாவது ஒபீடியன்ஸ் என்று சொல்லலாம். கீழ்ப்பிடுதல் மிக முக்கியம். ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்பிடுதல். தூதன் சொல்கிறார், வனாந்தர மார்க்கமாய் போய் என்று சொன்னபோது அவன் கேள்வி கேட்கவில்லை. ஆவியானவர் தாமே ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொன்னபோது அவன் கேள்வி கேட்கவில்லை. காரணம் என்ன? கேள்வி கேட்காத, அவனுடைய வாழ்க்கையிலே நிபந்தனை இல்லாத ஒரு கீழ்ப்பிடுதல் அவன் வாழ்விலே காணப்பட்டது. 3 விதமாக கீழ்ப்பிடுதலை சொல்கிறேன். ஒன்று என்ன? ஆண்டவர் சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறதற்கு பேர் பூரண கீழ்ப்பிடுதல். ஆண்டவர் சொல்லுகிறதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படிந்து கொஞ்சம் கொஞ்சமாய் கீழ்ப்படியாமையிலே இருப்பதற்கு பேர் பகுதி நேர கீழ்ப்படிதல், பார்ஷியல் ஒபீடியன்ஸ் என்று சொல்லலாம். மூன்றாவது என்ன? ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதற்கு 100% எதிர்மறையாய் செயல்படுவதற்கு பேர் டிஸ்ஒபீடியன்ஸ் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கேள்வி கேட்காத அங்கே கீழ்ப்படுதலோடு அவன் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கையிலே இஃப் என்கிற வார்த்தையோ பட் என்கிற வார்த்தையோ அவன் பயன்படுத்தவே இல்லை. அதாவது இப்படி இருந்தால் இதை செய்வேன், ஆனால் என்கிற அந்த வார்த்தைகளை அவன் வாழ்விலே பயன்படுத்தவில்லை. அவன் கேள்விகளை கேட்டதில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீ இதை செய்தால் அல்லது ஆனால், அப்படி அல்ல, இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நாம் பயன்படுத்த முடிகிறது. இவனுடைய வாழ்க்கையிலே கேள்வி கேளாத அந்த கீழ்ப்படுதலுடைய விளைவு என்ன தெரியுமா? சமாரியாவிலே எழுப்புதல் ஏற்பட்டது. அதே சமயத்திலே பாருங்கள், இந்த அருமையான எத்தியோப்பிய மந்திரி மூலமாக அங்கே நற்செய்தியானது அங்கே எத்தியோப்பியக்கு கொண்டு போகப்பட்டது. காரணம் என்ன? இந்த எத்தியோப்பியனுக்கு இந்த பிலிப்பு தான் நற்செய்தியை சொல்லி ஆண்டவருக்குள் வழிநடத்தி திருமுழுக்கை கொடுத்து அவனை அனுப்புகிற நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே திரள் கூட்டத்திற்கும் அவன் பணி செய்தான், ஒரு தனித்த மனிதனுக்கும் பணி செய்தான். அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே கேள்வி கேளாத ஒரு கீழ்ப்படுதலுடைய விளைவு என்ன தெரியுமா? அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவர் என்றே சந்திக்கப்பட்டார்கள். 2 வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ரெடி ஃபார் நத்திங், இன்னொன்று என்ன தெரியுமா? ரெடி ஃபார் எனிதிங். அதாவது பிலிப்பினுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ரெடி ஃபார் எனிதிங். எந்த காரியத்தை எந்த சூழ்நிலையிலே எந்த நிலையிலே ஆண்டவர் சொன்னாலும் இவன் கீழ்ப்படுகிற ஒரு நிலையில் இருந்தார். இன்றைக்கு அநேகர் எதையும் செய்வதற்கு ஆயத்தமில்லாத ரெடி ஃபார் நத்திங்காக காணப்படுகிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வசனத்தின் ஊடாக ஆவியானவர் மூலமாக அநேக வழிநடத்தல் மூலமாக தன் திட்டத்தை சித்தத்தை தன்னுடைய தூர காட்சியை உங்களுக்கு காண்பிப்பாரானால், அதை உணர்த்துவாரானால், அறிவிப்பாரானால் அதற்கு நீங்கள் எவ்வளவு தூரம் செயல்படுகிறீர்கள் என்பதை நான் கேள்வி கேட்க அழைக்கிறேன். ஆகவே தான் 2 காரியங்களை சொன்னேன். அவன் ஆண்டவரோடு நெருங்கிய உறவு வைத்தான். 2வதாக கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படுதலில் முன்னேறி சென்றான். 3வதாக அவனுடைய வாழ்க்கையிலே இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். அதாவது how to handle the word of God. தேவனுடைய வார்த்தையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதிலே அவன் நேர்த்தி பெற்றவனாக இருந்தான். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 30-35 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே எத்தியோப்பிய மந்திரி எருசலேமிலே தேவனை தொழுது கொண்டு திரும்ப வருகிறான். அவன் தன் நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான். அவன் ஒரு காலத்திலே புறமதத்தவன், பிறகு யூத மதத்தை அவன் ஏற்றுக்கொண்டு தேவாலயத்தில் போய் தேவனை தொழுது கொண்டு வருகிறான்.
ஏசாயா பகுதியை வாசித்து கொண்டு செல்கிறார். அந்த சமயத்திலே பிலிப்பை நோக்கி ஆவியானவர் சொல்கிறார், ரதத்தோடு சேர்ந்து கொள். பிலிப்பு அவனோடு உரையாடுகிறான். இந்த வாசிக்கப்பட்டதின் அர்த்தம் உமக்கு தெரியுமா என்று கேட்கும் பொழுது அந்த பிலிப்புவை ரதத்தில் ஏறி உட்கார அனுமதிக்கிறான். அந்த திருமறை பகுதியை வைத்து விளக்கி சொல்கிறான். அதிலே ஆண்டவராய் இயேசுவை நடுமையமாய் வைத்து சொன்னான். மேசியா அவர்தான் என்று சொன்னான். அப்படி சொன்ன பொழுது அவன் ஆண்டவராய் இயேசுவை அந்த எத்தியோப்பிய மந்திரி விசுவாசித்தான். திருமுழுக்கு பெற ஆசிக்கிறான். திருமுழுக்கை பிலிப்பு அவனுக்கு கொடுக்கிறான். இந்த இடத்துல வேத வசனத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்கிற அந்த திறமையை பெற்றவன். ஏசாயா பகுதியை அந்த மந்திரி வாசித்து கொண்டு வரும்போது இந்த பகுதி இந்த பிலிப்புக்கு தெரியவில்லை என்றால், அறியவில்லை என்றால், அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு அந்த பகுதியை வைத்து மேசியாவை பற்றி சொல்ல முடியும்? ஆகவேதான் how to handle the word of God, இதிலே அதிகமாக நேர்த்தி பெற்றவன். இன்றைக்கு அநேகர் வேதவசனத்தை கையாளுகிற விதமானது வித்தியாசமாக இருக்கிறது. தங்கள் சுயநலத்துக்காக, தங்களுடைய சுய எண்ணங்களுக்காக, தங்கள் சுய கோட்பாடுகளுக்காக திருமறை வெளிச்சத்தையே தங்களுக்கு நேராக சுயமாய் திருப்பி அவர்கள் போதிக்கிறதை பல இடங்களிலே நான் காண்கிறேன். அருமையான என் சகோதர சகோதரிகளை, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வேத வசனத்தை கூட்டினாலோ குறைத்தாலோ நமக்கு சாபங்கள் உண்டு என்பது வேத வசனத்தின் வெளிச்சமாகும். ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்வதற்கு ஆவியானவருடைய ஒத்தாசையை நாம் கேட்டு அதன் அடிப்படையிலே வசனத்தின் ஆழத்தை, அதனுடைய வெளிப்படுத்தலை அறிந்து கொள்ள வேண்டும். அதை எங்கே, எப்போது, எந்த சூழ்நிலையிலே பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானம் நமக்கு வேண்டும். இந்த இடத்துல பிலிப்பு வசனத்தை கையாளுவதில் நேர்த்தியான மனிதன். இன்னொரு காரியத்தை இதே குறிப்பிலே சொல்கிறேன். அதே சமயத்தில் குடும்பத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதிலும் அவன் நேர்த்தியான மனிதன். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தை எடுங்கள். 8-9 வாசித்தால் அங்கே பிலிப்பின் வீட்டில் போய் ஆண்டவருடைய அடியார்கள் தங்குகிறார்கள். அவனுக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் கன்னி பெண்கள், அதாவது திருமணமாகாதவர்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அந்த கிருபை பெற்றவர்கள். இதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது. பிலிப்பு மாத்திரம் ஆண்டவருடைய அடியான் அல்ல, பிலிப்பினுடைய குமாரத்திகளும் ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டவர்கள், ஆண்டவருடைய நற்செய்தி பணியிலே ஈடுபட்டு இருந்திருப்பார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கு அநேகருடைய ஜீவியங்களிலே தங்கள் குடும்பத்தை சரியாய் கையாள முடியாத அவல நிலையிலே பார்க்கிறோம். ஊழியம் மிக முக்கியம். ஊழியத்தை காட்டிலும் ஊழியத்துக்கு துணையாய் இருக்கிற குடும்பத்தின் மக்களை நாம் ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் அருமையானவர்களே, இவன் தன் குடும்பத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டான். வேதவசனம் சொல்கிறது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியவில்லை என்றால் எப்படி சபையை நடத்த முடியும்? ஆகவே குடும்பம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. குடும்பத்தின் மக்கள் ஆண்டவருக்குள்ளே அவர்கள் அறிந்து கொண்டு அர்ப்பணித்து ஆண்டவருக்காக செயல்படுவார்களானால் அது அந்த மக்கள் நம்மோடு கூட இருக்கிற ஒரு இராணுவ வீரர்களுடைய பலத்தை பெற்றவர்களைப் போல நாம் காணப்படுகிறோம். ஆகவேதான் பிலிப்பினுடைய வாழ்க்கையிலே 3 காரியங்களை சொன்னேன். முதல் காரியம் என்ன? ஆண்டவரோடு நெருங்கிய உறவு வைத்தவன். இரண்டாவது காரியம் என்ன? ஆண்டவருக்கு பரிபூர்ண கீழ்ப்படுதலில் அவன் வளர்ந்தவன். மூன்றாவது காரியம் என்ன? வசனத்தையும் குடும்பத்தையும் சரியாய் கையாளுகிற அந்த நேர்த்தி படைத்த அந்த கிருபையை பெற்றவன். இந்த பிலிப்பு என்பவன் குடும்பத்தை அவன் ஆதாயப்படுத்தியதற்கு காரணம் என்ன? அவனுடைய நேர்மையான வெற்றி உள்ள ஒரு சாட்சியான வாழ்க்கை என்று சொன்னால் அது மிகையாகாது. 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே யோபினுடைய குடும்பம். யோபு ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு நீதிமான். அதே சமயத்திலே அவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளைகள்.
ஆகவே ஒவ்வொரு நாளும் விருந்து வைப்பார்கள். ஒவ்வொரு நாளும் முழு குடும்பத்தின் பிள்ளைகளும் அந்த விருந்திலே கலந்து கொள்வார்கள். ஆனால் யோபு அந்த விருந்து முடிந்த உடனே என்ன சொல்வான் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே இருதயத்திலே அவர்கள் தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று பயந்து அவர்களுக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துவார். இதை யோபின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 4-7 வாக்கியங்களிலே நான் வாசிக்க முடிகிறது. யோபு என்கிற தகப்பன் பாருங்கள், என் பிள்ளைகள் வார்த்தையில் அல்ல, செயலில் அல்ல, தங்களுடைய இருதயத்தில் கூட தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று பயந்து அவன் பலி செலுத்துகிறான் என்று சொன்னால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். யோபு பக்திமான், அவனுடைய பிள்ளைகளும் பக்திமானாய் மாறினார்கள். அதே சமயத்தில் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 5வது வாக்கியத்தை வாசித்தால் தீமோத்தேயுவினுடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாட்டி, அவருடைய தாயினுடைய விசுவாசம் இவனுக்குள்ளே வந்ததை அங்கு பவுலடிகளால் சுட்டி காண்பித்து எழுதுகிறார். இங்கே தலைமுறையின் விசுவாசம், அதாவது பாட்டியினுடைய விசுவாசம் தாய்க்கு வந்தது, தாயினுடைய விசுவாசம் அங்கு தீமோத்தேயுவுக்கு வந்தது. இந்த விசுவாசத்தினுடைய விளைவு என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து அவர் உடன் ஊழியராக அவர் செயல்பட்டார். அது மாத்திரமல்ல, பவுலுக்கு ஒரு குமாரனை போல காணப்பட்டார். ஆகவே தான் அருமையானவர்களே, குடும்பத்தை கையாளுகிறதிலே இந்த பிலிப்பு என்பவன் எவ்வளவு நேர்த்தியாய் இருந்தான் என்பதற்கு இந்த 2 சம்பவத்தை உங்கள் முன்னாலே சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். குடும்பத்திலே சாட்சியாக இருக்கிறோமா? கணவன் மனைவி என்கிற உறவுகளிலே நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்களா? அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் என்கிற உறவிலே நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்களா? நம்முடைய குடும்பத்திலே சாட்சியாக இருப்பது மிக கடினம். ஆனால் குடும்பத்திலே சாட்சியாக இருந்தால் அந்த சாட்சியானது எல்லா இடங்களிலும் வேகமாய் பரவுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே தான் என்னுடைய வாழ்க்கையில கூட நான் என்னுடைய ஊழியத்தை துவங்கும் பொழுது என் குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள் வர வேண்டும் என்று பாரத்தோடு செயல்பட்டு ஆண்டவருக்குள் அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தார். ஆகவேதான் பிலிப்பு என்பவன் வசனத்தையும் கையாளுகிறதிலே நேர்த்தியான கிருபை பெற்றான். அதே சமயத்திலே குடும்பத்தையும் கையாளுகிற ஒரு கிருபை பெற்றான். என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே பிலிப்பின் வாழ்க்கையோடு நம் வாழ்வை ஒப்பிட்டு பார்ப்போம். தவறுகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், வீழ்ச்சிகள் இருக்கலாம். கல்வாரி நாயகராகிய இயேசுவண்டை வருவோம், அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பிலிப்புவை போல எங்களை பயன்படுத்தும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிலிப்பின் வழியாக எங்களுக்கு உம்முடைய வசனத்தை கற்றுக் கொடுத்தீர், உமக்கு நன்றி. பிலிப்புவை போல உம்மோடு நெருங்கிய உறவு வைத்து உங்களோடு நெருங்கிய வழிநடத்தலை பெற்று பரிபூர்ணமாய் கீழ்ப்படுகிற அந்த முழு இருதயத்தை எங்களுக்கு தாரும். அதே போல வசனங்களையும் குடும்பத்தையும் சரியாய் கையாளுகிற அந்த சூழ்நிலையை எங்களுக்கு தாரும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.